ஸோ எல்லாருக்குமே வணக்கம். முதல்வர் ஐயாக்கு வணக்கத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குற செவிலியர்கள். ஸோ நாங்கள் ஒரு 3 நாளா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்றோம். முதல் நாள் உண்ணாவிரத போராட்டத்திலேருந்து ஆரம்பிச்சோங்க. ஸோ ஐயா, நீங்க எங்களோட கோரிக்கைகளை தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. இது முதல்வருக்கான கோரிக்கை. தயவு செஞ்சு எங்களோட செவிலியர்களோட கோரிக்கைய நீங்க தயவு செஞ்சு கேளுங்க ஐயா. ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. மேல்முறையீடு பண்ணியிருக்கிறத எங்களுக்கு ரத்து செய்யணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது கோர்ட்டை எங்களுக்கு வழங்கின ஆர்டர் படி சம வேலைக்கு சம ஊதியத்தை அளித்து எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இது எழுத்து வடிவில் எங்களுக்கு உறுதி அளிச்சிங்கன்னா நாங்கள் நீங்கள் சொன்னபடி நாங்கள் உடனடியாக போராட்டத்தை ரத்து செஞ்சுட்டு கிளம்புறோம். அதே மாதிரி எங்களுக்கு ரெகுலர் பணியிடம் இல்ல, 0 வேகன்சின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மெடிக்கல் காலேஜ்ல எங்களுக்கு நிரந்தர பணியிடங்களை உருவாக்கி எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பையும் அளிக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. தேர்தல் வாக்குறுதி 356 படி ஒப்பந்த பணியாளர்களை எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்க. நீங்க சொன்னபடி எங்களுக்கு செய்யணும்ட்டு நாங்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். துணை முதல்வர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். களத்துல எங்களுடைய டிஃபிகல்டிஸை தயவு செஞ்சு பாருங்க. 3 நாளா லேடிஸ் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். பார்க்கணும் நாங்க மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இங்க எல்லா செவிலியர்களுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஐயா. சோ நீங்க எங்களோட கோரிக்கைகளை தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க. இது இங்க பாருங்க, எத்தனை செவிலியர்கள் நாங்க போராட்டத்துல நின்றுட்டு இருக்கோம். உள்ள நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க, வெளியவும் வர முடியாம மாட்டிட்டு இருக்காங்க. இந்த லைவ் வீடியோ பாக்குற எல்லாருமே கொஞ்சம் இது முதல்வருக்கு எட்டும்படி செய்யுங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுற செவிலியர்கள், ரொம்ப கம்மி சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க தயவு செஞ்சு பப்ளிக் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்குமே இது வெளியே தெரியறது இல்ல. எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்கனால எங்களை பாக்குற கேள்வி என்ன தெரியுமா, நீங்க இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இது முதல்வர் ஐயாக்கு ரீச் ஆகுற அளவுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. 2015 எக்ஸாம் எழுதி 2019 எக்ஸாம் எழுதி நாங்க நிறைய செவிலியர்கள் உள்ள வந்திருக்கோம். ஆனா எங்களுக்கு சம்பளம் 9 வருஷம் தாண்டிருச்சு, 7 வருஷம் தாண்டிருச்சு. ஆனா எங்களுடைய சம்பளம் 18,000 தான். இருக்கிறதுலே நாங்க தான் ரொம்ப கம்மி சம்பளம் வாங்குறோம். 15 தேதிக்கு மேல மாவட்ட விட்டு மாவட்ட போஸ்டிங் போட்டுறாங்க. வாடகை கொடுக்கறதுக்கே சரியா போயிடுது. சாப்பாடு கூட 15 தேதிக்கு மேல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பிஎஸ்சில 20 ஹவர்ஸ் டியூட்டி பாக்குறவங்களும் இருக்காங்க. மெடிக்கல் காலேஜஸ்ல 4 ஃப்ளோருக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. தயவுசெய்து எங்களுடைய வேண்டுகோளை ஏத்து தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க ஐயா. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஐயா, இதை மட்டும் பண்ணுங்க எங்களுக்காக. நன்றி. நீங்கள் இந்த வரை நாங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் இந்த கோரிக்கை நாங்கள் இதோட முடிவெடுக்கிறோம். இல்லை அப்படின்னா அதை தொடர்ந்து போராட நாங்கள் வாய்ப்பு அளிச்சுக்கிட்டே இருப்போம். அதை நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் உறுதியளிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு அதை நிறைவேற்றப்படி நாங்கள் வேண்டுகோளை பண்ணிக்கிறோம். எங்க வேண்டுகோளை நிறைவேற்றும் மிகவும் தாழ்மையுடன் நாங்க எம்ஆர்பி செயலுக்கு அனைவரும் வேண்டுகோளை நிறைவேற்றுங்க ஐயா. 3 நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்க வேண்ட அனைத்து கோரிக்கைகளுமே நியாயமானது. தயவு செய்து எங்களுக்காக நிறைவேற்றுங்க. தயவு செய்து எங்களுக்காக இறங்கி தாழ்மையோட மிகவும் தாழ்மையோட நாங்க ரொம்ப கேட்டுக்கிறோம். ஐடி போடுங்க.